السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم والله غفور رحيم. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 3 தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு முழுமையாக 2 நோன்பை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் கடைபிடித்த இந்த 2 நோன்புகள், இதுவரை நாம் தொழுத தொழுகைகள், நாம் செய்த நல்ல அமல்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த விதமான குறைகள் இருந்தால் அதை அல்லாஹ் மன்னித்து நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அங்கீகரிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று துவங்கப்பட்ட ஆல் இம்ரான் இன்று முழுமையாக நிறைவு செய்யப்பட்டது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய 3வது சூரா, முதல் ஃபாத்திஹா, 2வது அல் பக்ரா, 3வது ஆல் இம்ரான், 3 சூறாக்கள் முழுமையாக இன்றோடு நிறைவு செய்யப்பட்டது. இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த ஆல் இம்ரான் குர்ஆன்ல இருக்கக்கூடிய 3வது சூரா. 3வது சூறாவுல அல்லாஹ் முக்கியமான சூரா, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் மதீனாவிலே இறங்கிய சூரா. இந்த சூறாவில் அல்லாஹ் நிறைய நமக்கு தேவையான நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய நிறைய விஷயங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே அல்லாஹ் பேசுகிறான். ஒரு மனிதன், ஒரு சமுதாயம் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை எப்படி கண்ணியப்படுத்தணும், நாம இந்த உலகத்துல எப்படி ஏதாவது பாவம் செஞ்சுட்டா அந்த பாவத்தை நினைச்சு நாம அல்லாஹ்கிட்ட எப்படி பாவம் மன்னிப்பு கேட்கணும். அதே போல இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுமே ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீருவார்கள் என்று மரணத்தை குறித்து இப்படி நிறைய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களுடைய கண்ணியம் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சூறாவில் அல்லாஹ் பேசுகிறான். இருந்தாலும் ஒரே ஒரு ஆயத்து நம்மளுடைய சிந்தனைக்கு, நான் ஆரம்பத்தில் அந்த ஆயத்தை ஓதனே, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால். அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்றான், ரசூலை நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, அதாவது நீங்க அல்லாஹ்வை பிரியப்படுவதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக, ரஹ்மத்துடையவனாக இருக்குகிறான், கிருபை உடையவனாக இருக்குகிறான் அப்படின்னு அல்லாஹ் ரசூலை பார்த்து சொன்னான். ஏன் இந்த ஆயத்தை சொன்னான், ஏன் இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சு அப்படின்னு சொன்னா, குறைஷிகள்ல சில மக்கள் நிறைய கல்லை எடுத்து கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த சிலைகளை பார்த்து அவர்கள் வணங்குவார்கள். அவங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்க. ரப்பு யாருன்னா அல்லாஹ் தான். அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த சிலைகளை பார்த்து அவர்கள் ஏதாவது பேசிக்கொள்வார்கள், வணங்குவார்கள். என்ன வணங்குவாங்க? இதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பை அல்லாஹ் தான் ரப்புன்னு ஏத்துக்கிட்டீங்க, அல்லாஹ்வை ரப்பாக நீங்க ஆக்கியதற்கு பின்னால் இந்த கல்லுட்ட போய் நீங்க என்ன பேசுறீங்க, இந்த கல்லுட்ட போய் நீங்க என்ன செய்யறீங்கன்னு ரசூல்லா கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த கல்லு இது சிலை, இந்த சிலை எங்களுடைய ரப்பின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கும்,
இந்த சிலைகிட்ட நாங்க சொன்னோம் அப்படின்னா இந்த சிலை எங்களை அல்லாஹ்கிட்ட கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு அந்த மக்கள் ரசூல்லாட்ட சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார். நபியே, அந்த சிலை, அந்த கல்லு, அந்த கல்லுட்ட என்னதான் வணங்கினாலும் என்னதான் பேசினாலும் அந்த மக்கள் என்னிடத்துல வரமாட்டார்கள். நீங்க சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்கிட்ட போகணும், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய காரியத்தை என்னை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்வை நீங்கள் அடைய முடியும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நேரத்துல தான் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். எனவே அல்லாஹ்வை நேசிப்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும், அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு ஹதீஸ்ல நமக்கு சொல்லி தரப்படுகிறது. சஹல் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வை நேசிப்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, முதல்ல குர்ஆனை நாம நேசிக்கணும். குர்ஆனை யார் நேசிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய நேசம் உண்டு. குர்ஆனை நேசிக்கணும் அப்படின்னா குர்ஆன் யாருக்கு வழங்கப்பட்டதோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். நபிகள் நாயகத்தை நேசிப்பதற்கான அடையாளம் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன சுன்னத்தான வழிமுறைகளை நேசிக்கணும். இந்த எல்லா நேசமும் இருந்துச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் உங்களை அல்லாஹ்வினுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சஹல் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹதீஸ்ல நமக்கு சொல்லி தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும் அம்ரை, நான் உங்கள்கிட்ட 2 விஷயத்தை நான் விட்டுட்டு போறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, நீங்க இந்த 2ஐயும் நீங்க பற்றி பிடித்து கொண்டால் லன் தலில்லு, நீங்கள் எக்காலமும் வழி தவற மாட்டீர்கள். ஒன்னு கிதாபுல்லாஹ், ஒன்னு சுன்னத்துல்லாஹி ரசூல், அதாவது ஒன்னு அல்லாஹ்வினுடைய வேதம் குர்ஆன், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறை. இந்த 2ஐயும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஏற்று நடந்தால், நாம ஃபர்து முக்கியம், சுன்னத்து அது 2வது விஷயம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நாம போனோம் அப்படின்னா ஃபர்தான காரியங்கள் எல்லாமே அடிபட்டு போகும். ஏன்னா குர்ஆன்ல 3 ஆயத்து இருக்கு. குர்ஆன்ல முக்கியமான 3 ஆயத்து. அந்த ஆயத்துல ஒன்றோட ஒன்று அல்லாஹ் இணைத்து பேசுகிறான். அதுல ஒன்றை விட்டுட்டு இன்னொன்னு செஞ்சா செய்யற காரியம் கூட வீணா போயிடும். அப்படிப்பட்ட குர்ஆன்ல முக்கியமான 3 ஆயத்து. அதுல ஒண்ணு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், இன்னும் அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். ஒரு ஆயத்து என்ன, அல்லாஹ் தன்னை பத்தி எங்கெல்லாம் பேசுறானோ அங்கெல்லாம் கூட ரசூலை பத்தி அல்லாஹ் பேசுவான். எனக்கு என்ன கட்டுப்பட்டு நடங்க, அதே போல ரசூலுக்கு நீங்க கட்டுப்படுங்க. அல்லாஹ் தன்னை குறித்து பேசும் இடத்தில் எல்லாம் ரசூலை எப்பயுமே விட்டதில்லை. இது ஒண்ணு. இல்லை நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் நான் வழிபடுவேன், ரசூலுடைய சுன்னத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா அந்த அல்லாஹ்வை வழிபடக்கூடியதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி, நான் ரசூலுடைய சுன்னத்தை மட்டும் நான் எடுக்கிறேன், ஃபர்தான விஷயங்கள்ல கொஞ்சம் அசால்ட்டாக பொடுபோக்குத்தனமாக இருந்தா அதுவும் வீணா போயிடும். எனவே 2மே இருக்கணும். ஃபர்தையும் ஏத்துக்கணும், சுன்னத்தையும் ஏத்துக்கணும், அல்லாஹ்வையும் ஏத்துக்கணும், ரசூலையும் ஏத்துக்கணும். இது முதல் விஷயம். 2வது வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் தொழுகையை பற்றி பேசுறானோ அங்கெல்லாம் ஜகாத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுவான். இல்லை நான் 5 நேரம் தொழுகிறேன் ஆனா ஜகாத் எல்லாம் கொடுக்க மாட்டேன். செல்வந்தர்களாக ஜகாத்து யாருக்கு கடமையாக இருக்குதோ அவங்க நான் 5 நேரம் தொழுகிறேன் ஆனா ஜகாத் எல்லாம் தரமாட்டேன் அப்படின்னா
ஜகாத்து வழங்கப்படாத தொழுகை எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே நேரத்துல இல்ல நான் ஜகாத்தான நிறைய பொருளாதாரம் இருக்கு என்கிட்ட, அதனால நான் ஜகாத்து நான் கொடுத்துட்றேன், காசு எவ்வளவு வேணாலும் அள்ளி அள்ளி கொடுத்துட்றேன், என்னால பள்ளிக்குள்ள எல்லாம் வந்து தொழுக முடியாது, எனவே தொழுகை இல்லாத ஜகாத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே குர்ஆன்ல எங்கெல்லாம் தொழுகையை பத்தி பேசுறானோ அங்கெல்லாம் ஜகாத்தை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான். அதனால ரெண்டுமே ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு செய்ய முடியாது. அதனால தொழுகையும் வேணும், ஜகாத்தும் வேணும். இது 2வது ஆயத்து. 3வது வஅனிஷ்குர்லி வலிவாலிதை, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், இன்னும் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றியை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். இல்ல நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நான் நன்றியை வெளிப்படுத்துவேன், ஏன்னா அல்லாஹ் தான் எனக்கு, என்னுடைய ரப்பு தான் முக்கியம், அந்த ரப்புக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்னுடைய நன்றியை நான் வெளிப்படுத்துவேன், பெற்றவங்களை கவனிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா அல்லாஹ் அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு நாம செய்யக்கூடிய அந்த நன்றி எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது. ஏன்னா ஹதீஸ்லயே வருது ரிதல் ரப்பி ஃபி ரிதல் வாலிதி, எனவே தந்தையுடைய பொருத்தம் அல்லாஹ்வினுடைய பொருத்தம், தந்தையினுடைய கோபம் அல்லாஹ்வினுடைய கோபம். எனவே நாம ஒரு தந்தையை நம்ம கோபப்படுத்துறோம் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய கோபம் நமக்கு வந்து சேரும். ஒரு தந்தையை சந்தோஷப்படுத்தினா அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹத், இப்படிலாம் நிறைய ஹதீஸ்கள் கேட்கிறோமா இல்லையா? எனவே நாம ரெண்டுமே அல்லாஹ்வுக்கும் நன்றியை வெளிப்படுத்தணும், பெற்றோர்களுக்கும் நன்றியை வெளிப்படுத்தணும். இப்படி முக்கியமா இந்த 3 ஆயத்துல முதல் அந்த நம்ம சொன்ன அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும், ரசூலுக்கும் நாம கட்டுப்படணும் என்பதாக நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகிறார். எனவே நம்மளுடைய வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையாக, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஈருலகத்திலேயுமே, இந்த இம்மையில மட்டும் அல்லாம ஈர் உலகத்திலேயுமே நம்மளுடைய வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கையாக அமையணும் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்களோ அதை செய்யணும், என்ன வேண்டாம் என்று தடை செய்தார்களோ அதை விட்டு நாம விலகி இருக்கணும். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில பறக்கத்தில்லை எதுவுமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா நமக்கு எதுவுமே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வராது. எனவே அல்லாஹ் ரசூல் சொன்ன காரியத்தை, அல்லாஹ் ரசூல் சொன்ன நடைமுறைகளை எல்லாம் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் முழுமையாக அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம ஆரோக்கியமான முறையில நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் முழுமையாக நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் கபூல் செய்வதோடு நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களினால் நாம ரமதானை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த நல்ல எண்ணங்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தான பார்வையை கொண்டு, ஏன்னா நம்ம முதல் ரஹ்மத்தான நாட்கள்ல தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். எனவே அப்படி ரஹ்மத்தான அந்த அல்லாஹ்வினுடைய பார்வையினால் அல்லாஹ் நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சுவனத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ارحمني برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.